ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு விழும் வாக்குகள் என்பதால் சிறுபான்மையினர் ஒருவர் கூட விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என அமைச்சர் KN நேரு கூறினார். தஞ்சையில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளின் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் இறைவன் அவர்கள் தலைமை தாங்கினார். உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் SS பழனிமாணிக்கம், முரசொலி MP தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் TKG நீலமேகம், MLA ராமச்சந்திரன், செல்வம், மகேஷ் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தஞ்சை மாநகர செயலாளர் மேயசன் ராமநாதன் வரவேற்றார். சிறுபான்மையினர் வாக்குகள் கூட்டத்தில் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு பேசியதாவது, தற்போது யாருமே வாக்காளர்கள் கிடையாது, அனைவரும் புதியதாக சேர வேண்டும். இப்பணியில் வாக்குச்சாவடி முகவர்கள் 2க்கு முக்கிய வேலை இருக்கின்றது. சிறுபான்மையினர் வாக்குகளை ஒதுக்குகிறார்கள் என இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டனர். சிறுபான்மையினர் ஒருவர் கூட விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது நமது முக்கிய வேலை. ஏனென்றால் ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுகவுக்கு விடும். எனவே சிறுபான்மையினர் வாக்குகள் விஷயத்தில் ஏமாறாமல் இருக்க வேண்டும். யார் வாக்காளர்களாக இருக்கின்றனர் என்பதை விட யார் வாக்காளர்களாக இருக்கக்கூடாது என்பது முக்கியமானது. வாக்காளராக சேர 12 ஆவணங்கள் இருந்தால் போதும் என கூறிய தேர்தல் ஆணையம் தற்போது 13வது ஆவணத்தை கூறியுள்ளது. பீகாரில் 7% லட்சம் வாக்குகளை நீக்கியிருப்பதாகவும் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சி அமைக்கும். எனவே இங்கு யாருடைய வாக்குகளை வேண்டுமானாலும் சேர்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது. நம்முடைய வாக்குகளை சேர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். இந்த 2 மாதங்களும் நாம் கவனமுடன் செயல்பட்டால்தான் திமுக 7வது முறையும் ஆட்சி அமைக்கும். அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளராக யாரை நமது தலைவர் நியமித்தாலும் அவரை வெற்றி பெற வைப்பது நமது தலையாய கடமை. திமுகவின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று அவர் கூறினார்.